நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தாத்தா அப்பா காலத்தில் எல்லாம் வாட்ஸ்அப் இமெயிலோ கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும்னா கடிதம் தான் ஒரே வழி. அந்த லெட்டருக்கு மேலே ஒட்டுவாங்களே ஸ்டாம்ப் கலெக்ஷன், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சும்மா ஏனோ தானோன்னு இல்லாமல் உலகத்தில் இருக்கிற பல நாடுகளோட அரிய வகை ஸ்டாம்புகள் கொண்ட ஒரு செம கலெக்ஷனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணுற பழக்கத்தை ஃபிலேட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான ராயலான ஹாபியில் இதுவும் ஒன்று. ஏன் தெரியுமா? இந்த ஒவ்வொரு குட்டி ஸ்டாம்ப் பின்னாடியும் ஒவ்வொரு பெரிய ஹிஸ்ட்ரி ஒளிஞ்சிருக்கு. ஒரு நாட்டோட கலாச்சாரம், அங்கே வாழ்ந்த தலைவர்கள், அவங்களோட முக்கியமான விலங்குகள், பறவைகள்னு எல்லாத்தையும் இந்த ஒரு இன்ச் பேப்பரில் அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் இந்த வேர்ல்டு ஸ்டாம்ப்ஸை ஒரு புக்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதில் நாங்கள் எங்கள்கிட்ட கிடைச்ச ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த கலெக்ட் பண்ண ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1920லேருந்து கலெக்ட் பண்ண ஸ்டாம்ப்ஸ் தான். இந்த ஸ்டாம்ப்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 to 1000 வரையும் இப்போ இருக்க எஸ்டிமேட்டட் ப்ரைஸ் வேல்யூ போகும். பட் ஆக்ஷனில் நீங்கள் விடும்போது இன்னும் உங்களுக்கு 3000 3500க்கு கண்டிப்பாக இது போகும். நம்ம ஊர்லேருந்து வெளிநாட்டுக்கு போகிறதை விட வெளிநாட்டு ஸ்டாம்ப்ஸ் நம்ம கைக்கு வர்றது இருக்கே, அது ஒரு தனி சுகம். இந்த ஆல்பத்தை நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் டைரெக்டாக பார்க்குற ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்து ஸ்டாம்ப்ஸு, அமெரிக்கா, ரஷ்யா, ஆஃப்ரிக்கா, அந்த மாதிரி பல விதவிதமான நாணய மதிப்புகள், கரன்சி போட்ட ஸ்டாம்ப்ஸ் இதில் நீங்கள் பார்க்கலாம். முன்னாடிலாம் வெளிநாட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா சொந்தக்காரங்க லெட்ரு போடும்போது அந்த கவரில் இருக்கிற ஸ்டாம்பை கிழிச்சிடாமல் தண்ணியில் லைட்டாக நினச்சி காய வச்சு இந்த மாதிரி ஆல்பம் ஒட்டி வைப்பாங்க. இந்த ஸ்டாம்புகளை நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்தந்த நாடுகளுக்கே ஒரு நேரில் போய் விசிட் அடித்தா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ, இதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இதெல்லாம் ஏன் இன்னும் வச்சுருக்காங்க, இதனால் என்ன யூஸ் அப்படின்னு தானே கேட்குறீங்க. பழைய ஸ்டாம்புகளுக்கு இன்றைக்கும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பயங்கர டிமாண்ட் இருக்குது. சில ரேரான, அதாவது அச்சுப்பிழையோட பிரிண்டிங் மிஸ்டேக் வெளியான ஸ்டாம்புகள் எல்லாம் இன்றைக்கும் பல லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஸ்டாம்ப் கலெக்டராக நமக்கு இதோட காசை விட இதை பத்திரமா வச்சுக்கிறோம் பாருங்கள், அந்த பெருமை தான் ரொம்ப முக்கியம். இப்போதெல்லாம் லெட்ரு போடுற பழக்கமே குறைஞ்சி போச்சு. அதனால தான் இந்த மாதிரி பழைய இன்டர்நேஷ்னல் ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் இப்போது ஒரு ஆன்டிக் பொருளாக மாறிடுச்சு. உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியுமா? உலகத்தோட முதல் ஸ்டாம்ப் பெயர் பென்னி பிளாக். இது 1840களில் இங்கிலாந்தில் அறிமுகப்படுத்தினாங்க. இதில் விக்டோரியா மகாராணியோட படம் இருக்கும். அதே மாதிரி உலகத்திலே ரொம்ப விலை உயர்ந்த ஸ்டாம்ப் எதுன்னு தெரியுமா? பிரிட்டிஷ் கயானா 1 சென்ட் மெஜந்தா. ஒரே குட்டி ஸ்டாம்ப் தான், ஆனால் அதோட விலை பல 100 கோடி ரூபாய் போகும். இன்றைக்கி நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ் இருக்குது, விக்கிபீடியா இருக்குது. உலகத்தில் எந்த மூலையில் என்ன இருக்குதுன்னு ஃபோன்லேயே பார்த்துடலாம். ஆனால் இந்த ஃபோன், இன்டர்நெட்லாம் இல்லாத அந்த காலகட்டத்தில் இந்த சின்ன ஸ்டாம்ப்ஸ் தான் உலகத்தோட ஜன்னலாக இருந்திருக்கு. ஒரு புது நாட்டை பற்றி, அங்கே இருக்கிறவங்கள பற்றி தெரிஞ்சுக்க இது ஒரு மிகப்பெரிய பாலமாக இருந்திருக்கு. இப்போதெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் போகிறதே குறைஞ்சி போச்சு. எல்லாமே கொரியர், இமெயில்னு மாறிடுச்சு. அதனால் இந்த மாதிரி பழைய இன்டர்நேஷ்னல் ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் இப்போது பார்க்குறதுக்கு ஒரு பொக்கிஷமாக நமக்கு தெரியுது. ஆல்மோஸ்ட் 2500 to 3000 ஸ்டாம்ப்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் புக்ஸில் கலெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள், நான் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டாம்ப்ஸுமே காட்ட பார்க்குறேன்.
பண்ணுங்கள்.